Hey, hi, hello and welcome to the talk show with me, Sark. என்னடா இவன் புதுசாக ஒரு செட்டப்பு புதுசாக நம்ம பண்ணி வச்சுருக்கானேன்னு பார்த்து பயப்படாதீங்க. ஆக்சுவலாக இது நம்ம சேனலோட புது வீடியோ. இது புது சேனல் கிடையாது, பட் இந்த சேனலில் புது வீடியோ. யாருக்குமே இந்த சேனல் இருக்குது ஆக்சுவலாக தெரியாது. யாருக்குமே இந்த சென்ஸ் நிறையா பேருக்கு தெரியாது. இந்த சேனலில் நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். 2000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் நிறையா பேர் இப்போ தான் ஸ்டோரி பார்த்தும் நான் ஷேர் பண்ணதை பார்த்தும் வந்திருப்பீங்க, எனக்கே தெரியும். ஸோ நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது. அதனால நான் இதுக்கப்புறம் பேச போகிறத கேட்குறதுக்கு முன்னாடி இதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன், இந்த சேனல் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அந்த சேனல் ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை பிரச்சனையை பேசுகிறதுக்காக. என் வாழ்க்கை பிரச்சனை எதுக்காக நீ ஏன் பேச போகிற அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த சோகங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஃபன்னியான விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன். Can you catch my point? Tell me. Catch pa. எஸ். ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அண்ட் எல்லாருமே பண்ணுற மாதிரி சேனல்ஸில் பண்ணால் போர் அடிச்சிடும். இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்கில் என்ன, பேசுகிறது, லொடன்னு பேசுகிறது. அது ஏன் நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா என் வாழ்க்கையிலே நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு, உங்கள் வாழ்க்கையிலே நிறையா சம்பவம் நடந்திருக்கு. நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படிலாம் சம்பவம் நடக்கலை, எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லார் வாழ்க்கையிலுமே நடக்கிற ஒரு கனெக்ட் பண்ணுற ரிலேட்டபிளான சம்பவம்லாம் நடந்திருக்கு, லவ் ஃபெயிலியர்லேருந்து எல்லாமே. ஸோ இதை எல்லாத்தையும் பற்றி ஏன் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஏன் உங்களுக்கு எதெல்லாம் பற்றி பேசணுமோ எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வரிசையாக ஒன்று ஒன்றா பேசி வைப்போம். இன்றைக்கி நான் ஒரு ஹாட்டான கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன். ஒரு ஹாட்டான ஸ்பைசியான கண்டென்ட், ஸ்னாப்சாட். முடியல எனக்குலாம் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்னாப்சாட்னா என்னன்னே தெரியாதா. சரி, காலேஜ் போனதுக்கப்புறம் எல்லோரும் சும்மா ஃபோன் எடுத்து என்னென்னத்தையோ ஃபோட்டோ எடுத்தானுங்க. சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தானுங்க. நான் நினச்சேன் சரி ஏதோ என்கிட்டலாம் ஒருத்தர் வந்து ப்ரோ நான் விலாகர் ப்ரோ அப்படின்னா, நான் சரி ஓகே நமக்கு விலாகிங் பண்ண ஆள் கிடச்சிருச்சு, நம்ம காலேஜ் போயிட்டோம் விலாக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்னாப் எடுத்து காட்டுறான். ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ப்ரோ நான் விலாகர் ப்ரோ அப்படின்றானுங்க. எனக்கே புரியல. ஓ ஸ்னாப்னா இப்போ நம்ம இதில் விலாகிங்லாம் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி தான் நான் ஏற்றுனேன். ஆக்சுவலாக அப்படி சொல்லி தான் என்னை ஏற்றவும் வச்சானுங்க. பட் அங்கே தான் ட்விஸ்ட்டு என்ன ஆகிடுச்சு, ஸ்னாப்பில் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணணுமா. கான்டாக்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் டெய்லி என்னமோ டுவிங்கி அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தானுங்க. காலு கை மூஞ்சி எல்லாம் அனுப்புகிறானுங்க. எனக்கு புரியல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். உன் காலு கையை நான் ஏன்டா பார்க்கணும், எனக்கு எதுக்கடா அனுப்புகிற அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் புரியுது அது ஸ்ட்ரீக்கான். அதை வந்து நீங்கள் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதை ஒரு நாள் போடலன்னா அது ஸ்ட்ரீக் பிரேக் ஆயிரும். ஸ்ட்ரீக் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், மென்டல் ஆயிரும். அதை அங்கே வச்சுருக்கிறவன் மென்டல் ஆயிடுறான். 15 ரூபா கொடுத்து ஸ்ட்ரீக்லாம் பண்ணுறீங்க ஏன்டா. எனக்கு புரியல. ஓகே நான் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், யாருமே பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்குறேன், உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன், ஸ்னாப் அனுப்புகிறேன்னா சரி நான் ஒத்துக்கிறேன்டா. உன் காலு கை கண்ணு ஏன்டா நான் என்ன உன் ஆளாடா, எதுக்குடா இவ்வளோ வினோதமாக ஸ்னாப் அனுப்புறீங்க. போக போக எல்லாம் மண்டைக்கு ஏறி பிளாக் கலரில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க ஸ்னாப்பை. எப்படி ஃபோனை இப்படி கையில் வச்சு எதுக்கு ஸ்னாப் எதுக்குடா யூஸ் பண்ணுறீங்க, கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னா நீ ஏன் வச்சு உன் கேலரியில் வச்சுக்க, என்ன ஏன்டா ஆட் பண்ணுறதில்ல. ஏதாவது ஒரு நல்ல ஃபோட்டோ அனுப்பு, நேச்சர் எடு, இல்லை ஏதாவது பில்டிங் எடுக்கிறியா அனுப்பு, நான் பார்க்குறேன். நான் ஸ்னாப்பே யூஸ் பண்ணாதுன்னு சொல்லடா. ஆனால் என்னென்னத்தையும் எடுக்கிறீங்கடா. விட்டா தண்டவாளத்தில் போய் நின்று ட்ரெயின் எடுப்பானுங்க போல். முடியல, எதை பார்த்தாலும் மச்சா ஸ்னாப். முதல்ல அந்த இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதுக்கு அவ்வளோ ஆவலாக இருந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்னாப் போடுவானுங்க, சாரி ஸ்டோரி போடுவானுங்க. இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன். அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி வினோதமாக இருக்கும். ஏன்னா ட்ரெயின் இப்படி இருக்குன்னா இப்படி நின்று எடுக்க மாட்டானுங்க. கீழே தண்டவாளத்துக்குள்ளே இறங்கி ட்ரெயினுக்கு அடியில் ஃபோனை வச்சு தான் எடுப்பேன்னு நிற்பானுங்க. மாடை ஃபோட்டோ எடுறானா, மாடு கீழே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறான். கேட்டால் ஏஸ்தட்டிக்கான். ஒரு ஷாட்டு பண்ணியிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. டீ ப்ரோ எங்கே ப்ரோ போயிட்டுருக்கோம் நம்ம. எனக்கு அந்த ஸ்னாப் யூஸ் பண்ணுறதெல்லாம் பிரச்சனையாகவே தெரியலடா. அது ஸ்ட்ரீக்குன்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சி போய் என்னென்னத்தையும் அனுப்புறீங்க பாருங்களேன். என்னால் எதையுமே பார்க்க முடியலடா. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எதுக்கு வாழ்கிறேன்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா. என்ன பறக்கான அது?
என்ன பழக்கம் இது? உன் கை கால் மூக்கை பார்க்குறதுக்காக நான் வாழ்கிறேன். ஒன்று அதெல்லாம் அனுப்புறதை நிப்பாட்டிது, இல்லை என்னை ஸ்னாப்பில் இருந்து தூக்கிடு. இது எனக்கு மட்டும்தான் இது நடக்குதா இல்லை எத்தனை பேருக்கு இது நடக்குதுன்னு தெரியல. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஏதாவது வினோதமான கேஸ் ஏதாவது இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம அதை எடுத்து ஹேண்டில் பண்ணி பேசலாம். இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான். இதை பற்றி நான் சொல்லணுன்னா இப்படியே சொல்லிட்டே போவோம் போல். அவ்வளோ வன்மம் எனக்கு அது மேலே, அவ்வளோ வன்மம் இருக்குது. ஏன் அந்த வன்மம்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சைக் ஆகிட்டான். யாரா நீங்கள், எதுக்குடா காலு கை இதெல்லாம் எதுக்குடா எனக்கு அனுப்புறீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் இவ்வளோ தான் பேசணும்னு நினச்சேன். உங்ககிட்ட பேசி எதையாவது இதெல்லாம் கொட்டிடணும்னு தோணுச்சு, கொட்டிட்டேன். ஸோ அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோ இந்த மாதிரி இவன் ஒருத்தன் பார்த்தோம் ப்ரோ, இந்த மாதிரி என் வாழ்க்கையில் எப்படி ஒன்று நடந்துச்சு ப்ரோ அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம பேசலாம். நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், நம்ம எல்லாத்தையுமே எடுத்து பேசலாம். அது ஒரு சீரியஸான டாபிக், அது ஒரு ஃபன்னான டாப்பிக்காக எதுனாலும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்டு இன்னும் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குது. அதனால் ப்ளீஸ் கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி அமேசிங்கான கண்டென்ட்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் திஸ் இஸ் ஷாருக் சைனிங் ஆஃப். டடா. நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், அதை நாம தான் போட திட்டம். அந்த திட்டத்துக்கு கிடைச்ச நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம்.